வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எல்காட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே மினிமம் பர் மந்த்துக்கு 40,000 ரூபாய் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண மார்ச் 23ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா எல்காட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். ஸோ இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எல்காட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட அண்டர்டேக்கிங் ஆர்கனைசேஷன் தான். ஸோ இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து மார்ச் 23ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் இது தான். www.helcart.tn.gov.in என்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த ஜாபுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இன்டர்வியூ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான், சென்னையில் தான் நடக்கும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே போஸ்டிங்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 12 to 18 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 1 லேக்கு மேலே சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டில் ஏஐ அண்ட் ஃப்ரான்டியர் டெக்னாலஜி ப்ரோக்ராம்ஸில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பெர் அன்னமுக்கு 6 to 9 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000க்கும் மேலே சேலரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து அசோசியேட்டில் லீகலில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 4.8 to 8 லட்சம் வரைக்கும் பர் மந்த்துக்கு சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 45,000க்கும் மேலே இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து கன்சல்டன்ட் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கு 9 to 12 லட்சம் வரைக்கும் பெர் இயருக்கு உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ ஒரு மாதத்துக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 இந்த லெவலில் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன சேலரியில் மினிமம் சேலரி தான், இதை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 31, 2026 அந்த டேட் படி 45 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான, அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ரோல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் இந்த போஸ்ட்டுக்கான ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கீ ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரியில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது பேச்சுலர் டிகிரியில் ரியல் எஸ்டேட்டோ அல்லது இன்ஜினியரிங்கோ அல்லது அர்பன் பிளானிங் அல்லது அதுக்கு ரிலேட்டடான ஃபீல்டு ஏதாவது படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்பிஏல மார்க்கெட்டிங்கோ அல்லது ரியல் எஸ்டேட்டோ பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 7 to 12 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அவங்க சொல்லியிருக்க இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் ஏஐ அண்ட் ஃப்ரான்டியர் டெக்னாலஜி ப்ரோக்ராம்ஸில் வேக்கன்சிஸ் இருக்குது இல்லைங்களா?
அந்த ஜாபுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கோர் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது ஏஐ அல்லது டேட்டா சயின்ஸ் அல்லது ஐடி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது அது ரிலேட்டடான இன்ஜினியரிங் டிசிப்ளின் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைசேஷனில் ஏஐ டேட்டா சயின்ஸ் அல்லது இன்னோவேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 to 5 வருடங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஐயோ அல்லது டேட்டா சயின்ஸோ அல்லது டெக்னாலஜி கன்சல்ட்டிங்கோ அல்லது இன்னோவேஷன் ஸ்ட்ராட்டஜி அல்லது ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் அல்லது வென்ச்சர் ப்ரோக்ராம்ஸ் இது ரிலேட்டடாக அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அசோசியேட்டில் லீகல் ஃபுல் டைம் பார்ட் டைம்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் ஒர்க்கும் இருக்குது. பார்ட் டைம்னால் பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி 3 days ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் லா முடிச்சிருக்கணும். பிஎல் அல்லது எல்எல்பி ஹார்ன்ஸ் வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள். பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட் அல்லது கவர்மெண்ட் ப்ரிக்யூர்மெண்ட் அல்லது கான்ட்ராக்ட் அல்லது லீஸ் மேனேஜ்மெண்ட் லாஸ் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து கன்சல்டண்ட்டில் ஃபினான்ஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஏ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அல்லது சிஎம்ஏ அல்லது எம்பிஏ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதோட அவங்க கேட்டிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கேயும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அசோசியேட் லீகல் போஸ்ட்டுக்கு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்சல்டன்ட் ஃபினான்ஸ் போஸ்ட்டுக்கு 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மானிட்டரி ரெக்ரூட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போஸ்ட்டை அப்ளை பண்ணுறவங்க ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன்னாலே நீங்கள் எலிஜிபிள் தான். அதோட உங்களுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th standard வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட்டான இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் நாலேஜ் பார்த்திங்கன்னா எம்எஸ் வேர்டு, பவர் பாயிண்ட்டு, எக்ஸலு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இனிஷியலாக 1 yearக்கு இதோட ஒர்க் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த ஒர்க்கை உங்களுக்கு 3 years வரைக்கும் ரெனுவல் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஹால் அசஸ்மெண்ட் அல்லது இன்டர்வியூ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் தான் இருக்கும். அது சென்னையில் தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அவங்க கொடுத்துருக்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ அல்லது அசஸ்மெண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட்டை வந்து என்ன பேசிஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டோட அகடமிக் பர்ஃபார்மன்ஸு, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு இது பேசிஸில் ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது ப்ரிலிமினரி இன்டர்வியூக்கு இந்த பேசிஸில் வந்து ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஸோ இதில் செலக்ட் ஆகிறவங்கள ஃபைனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற லிஸ்ட் அவுட் இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் இருக்கணும். வேலிடான இன்டர்வியூ கால் லெட்டர் இருக்கணும். டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் இருக்கணும். ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் இருக்கணும். அதே மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். வேறு எதாவது ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் படித்து பார்த்துருங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.